பரிசுத்தர் 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 என்று பல கோடி தூதர்களால் போற்றப்படுகிற அன்பின் பரலோக தேவனே, பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதில் உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் தியானமாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1 அதிகாரம் வசனம் 6-7. அப்பொழுது கூடியிருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பவும் கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பழைய ஏற்பாட்டில் மேசியா பற்றிய 2 வகையான தீர்க்க தரிசனங்கள் உள்ளது. ஒன்று, மக்களுடைய பாவங்களுக்காக மரிக்கவிருந்த மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள். இது 1வது வகை. ஏசாயா 52 அதிகாரம் 13 வசனம், 53 அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கலாம். தானியேல் 9:26 அதை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, ராஜாவாக என்றென்றும் அரசாளப் போகிற மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள். சங்கீதம் 89:3-4 வசனங்கள், ஏசாயா 9:6, எசேக்கியேல் 37 அதிகாரம் 25 வசனம், இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. இந்த 2 தீர்க்க தரிசனங்களுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடானதல்ல. மேசியா ஊழியத்தின் 2 காலகட்டங்களை அது சுட்டி காட்டுகிறது. முதலாவது அவருடைய பாடுகள், பிறகு அவர் ராஜாவாக அரசாரப் போடுவது. லூக்கா 17:24-25 வசனம், 24 அதிகாரத்தில் 25 வசனம், 26 வசனம். அதாவது முதல் நூற்றாண்டு யூதர்களிடம் மேசியாவை குறித்த எதிர்பார்ப்பு ஒருதலை பட்சமாக இருந்தது. மேசியா தங்கள் ராஜாவாக வந்து அரசியல் ரீதியான விடுதலை தரப்போவதாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் பாடுபட்டு மரிக்கவிருந்த மேசியாவை அவர்களால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. முதலில் சீடர்களும் ராஜாவா போகிற மேசியாவை எதிர்பார்த்தார்கள். இயேசுவே மேசியாவென்று நம்பினார்கள். அவர் ராஜாவாக உட்காரும்போது அவருடைய இரு பக்கத்தில் உட்காரப்போவது யார் என்று தங்களுக்குள்ளே சிறு பிள்ளைத்தனமாக பேசிக்கொண்டார்கள். மார்க்கு 10 அதிகாரம் 35-37 வசனங்கள். தமக்கு நேரிடவிருந்ததை குறித்து இயேசு எச்சரித்த போதிலும் அது என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை. அதனால்தான் அவர் மரித்ததும் குழம்பினார்கள், தைரியம் இழந்தார்கள். அவர்கள் வார்த்தையிலே சொன்னால் அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தார்கள். லூக்கா 24:21. சீடர்கள் இன்னும் புரிந்து கொள்ள தடுமாறின ஒரு விஷயம். அப்போஸ்தலர் 1:6 நம்ம வாசித்தோம். அதற்கு இயேசு சொன்ன பதில் 1:7 படித்தோம். இயேசு மரித்தும் சீடரிடம் எதிர்பார்ப்புகள் தவிடுபடியானது. ஆனால் அவர் உயிர் தெழுந்ததுமே அவை மீண்டும் தலை தூக்கின. அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு அளவே இல்லை. இயேசுவை உயிர் தெழுந்ததும் மேசியா ராஜ்யத்தை இறுதியாக நிறைவேற்றப் போகிறார், நிறுவப் போகிறார் என்றும் அவர்கள் நினைத்ததில் ஆச்சரியப்பட எதுவுமில்லை. அவர்களுடைய கேள்விக்கு இயேசு நேரடியாக பதிலளிக்கவில்லை. உடனடியாக ராஜ்யத்தை நிறுவப் போவதும் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னதை அவர் மறுக்கவும் இல்லை, நிறுவுவேன் என்று சொல்லவும் இல்லை. தேவனுடைய செயல்களை தேவன் மட்டுமே அறிவார், மனிதர் அதை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டார். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை புதுப்பிக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை எதிர்பார்க்கிறது எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய ஊழியத்தை செய்து முடிக்கவும், உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தவும், அநேகரை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.